அனைவருக்கும் வணக்கம். நான் செய்கின்ற தவறையோ அல்லது நான் செய்யாத தவறையோ எவராவது என் மேல் சுட்டிக்காட்டும் போது, சொன்னவர் மேல் எனக்கு பயங்கர கோபம் வருகிறது. அவரை குற்றம் காண வேண்டும் என்று தோன்றுகிறது. அல்லது குறைந்தபட்சம் நான் நிரபராதி என்று நிரூபிக்க தோன்றுகிறது. இந்த வியாதியிலிருந்து நான் வெளிவர வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஆமா, பின்ன குற்றம் சொல்லும்போது நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா, செய்யலன்னு சொல்லித்தானே ஆகணும். பின்ன நீ செய்யாத தப்ப ஒருத்தன் செஞ்சிருக்கே அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நான் செய்யல. சொல்லத்தானே ஐயா வேணும். இது என்ன கேள்வி? செய்யாத தப்ப அவங்க செஞ்சிருக்கேன்னு சொன்னா, நாங்க செய்யலன்னு சொல்லத்தானே வேணும். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு கேட்டா, தேவையில்லை என்ற ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. ஆக்சுவலா நான் ஒரு தப்பு செய்யல. அவங்க "நீ இந்த தப்பு பண்ணியிருக்க" அப்படின்னு சொன்னா, "நீ இந்த தப்ப பண்ணியிருக்கேன்னு" முத்திர குத்துறாங்க. "ஹி ஹஸ் நாட் ஆஸ்க்ட் மீ" "நீ இந்த தவறை செய்தாயா?" கேள்வி அப்படியே வரல. அப்படி கேட்டா, "இல்லங்க நான் செய்யல" அப்படின்னு சொல்லலாம். "நீ தான் செய்திருக்கிறாய்" அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன சொல்றது? அமைதியா தான் இருக்கும். அவங்க முடிவு பண்ணி முத்திர குத்திட்டாங்கன்னா, வி கேனாட் சேஞ்ச். நீ எடுத்து சொன்ன உடனே அதாவது யார்கிட்ட சொல்லணும்? 2 பேர்கிட்ட சொல்லலாம். அவங்க உண்மையிலேயே டவுட்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க. "டேய் நீ பண்ணியா? இல்லையா?" அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, நீ சொல்லலாம், "இல்லப்பா நான் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, உன்னிடம் அதிக விசுவாசம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள், அவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் நீங்கள் செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். சோ, என்ன மனோபாவத்துல அந்த கேள்வி கேட்கப்படுகிறதுன்றத கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஆனா நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். ஒருத்தர் ஸ்ட்ராங்கா முத்திர குத்தி பேசிட்டு இருக்காரு. முத்திர குத்தி பேசிட்டு இருக்காருன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? இது நம்ம வெல் விஷர்ன்னு வேற சொல்லிட்டோம். சரியா? நம்ம மேல உள்ள ஏதோ ஒரு அடிக்ஷன்ல, அக்கறையில, பொசிட்டிவ்னஸ்ல தப்பா புரிஞ்சுட்டு முத்திரையை குத்திட்டாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வி கேனாட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நீங்க எடுக்கின்ற எல்லா முயற்சியும் ஆபத்தா தான் போய் முடியுமே தவிர, அது உங்களுக்கு சாதகமா முடியாது. அப்படிங்கிறப்போ, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தானே! ஸோ அமைதியாக இரு. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? அம்பரீஷன் மாரி அக்செப்ட் பண்ணு. செய்யாது எப்படிப்பா அக்செப்ட் பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ற அளவுக்கு மனசை வளர்த்துக்க முடியுமா? அப்படின்னா, அவங்க ஃபுல் ஈகோல நீ தான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, சாரி அப்படின்னு நம்ம சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க கூல் டவுன் ஆயிடுவாங்க. அவங்க ஈகோ இறங்கி அவங்க கூல் டவுன் ஆன அடுத்த செகண்ட் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க மெதுவா கேட்பாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்ல. ஏன் பின்ன அந்த மாரி நடந்தது? அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்க கூல் டவுன் ஆயிட்டு, அவங்க ரிலாக்ஸ்டா கேட்கறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்கன்னுவாங்க. அப்ப நீ மறுபடியும், இல்ல ஆக்சுவலா இதுதான் நடந்தது. பட் இருந்தாலும் நீங்க சொல்லும்போது, இப்படி இன்னும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க ரிசீவிங் மோட்ல இருக்காங்களா? அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கேட்கறாங்களா? சோ இது இஸ் தி மேஜர் பாயிண்ட். அந்த மோடுக்கு அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கே நீ சாரி கேட்டா தான் முடியும். அவங்க எகிறும்போது நீ எகிற ஆரம்பிச்சேன்னா, அவங்க 2 மடங்கு ஏறிட்டு இருப்பாங்க. அங்க எங்க போய் புரிய வைக்க? சோ அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறேன் நான். சரியா? அப்போ அவங்க ஈகோல இருக்காங்க, அல்லது அவங்க ஈகோல இருக்காங்கன்னு கூட நீ நினைக்க வேணாம். அவங்க முத்திர குத்தி பேசுறாங்க, முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். லவ்லியே கூட முடிவு பண்ணிட்டு பேசுறாங்க. முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரிசீவ் பண்ற நிலைமையில இல்ல அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஈகோன்னு பார்த்தா கூட நமக்கு ஈகோ சொல்லிக்கிட்டு என்ன பண்றது? சோ தேர்ஃபோர் அந்த மாரி நீங்க சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த அளவுக்குலாம் மூளை இல்லப்பா. சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இப்ப பேசலாமா? இப்ப கூடாதா? அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு புத்தி இல்ல. அப்ப சிம்பிள் டெக்னிக் ஒரு 2, 3 டெக்னிக் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக், கண்ண மூடிட்டு அக்செப்ட் பண்ணணும். உடனே கேட்பீங்க, "இது எப்படிப்பா முடியும்?" முடியும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம முற்றிலும் ஞானி ஆகிவிடவில்லை. அப்போ நீங்க ஒரு செய்யாத தவற செஞ்சுட்டீங்கன்னு சொல்றீங்க, இல்ல செஞ்ச நல்ல விஷயத்த செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த குற்றச்சாட்டு இப்ப நம்ம பண்ணலையா? பண்ணலன்னே கூட வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணாத குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்னைக்குமே பண்ணாம இருந்திருப்போமா? இனிமே நம்ம பண்ணாம இருக்க போறோமா? மேபி அவங்க சொல்ற அளவுக்கு
நம்ம ஒரு பெரிய குற்றத்தை இதுவரை செய்யவில்லை, இனிமேலும் செய்யவில்லை என்றாலும் அதில் ஒரு 5% கண்டிப்பாக செய்வோம். இனிமேல் செய்வதிலிருந்து தடுப்பதற்காக அவர்கள் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார்கள் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள். ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு பாக்குற, நம்ம தப்பு பண்ற மாதிரி தெரியல. ஆனா அவர்கள் சொல்லுகின்ற அந்த தவறு நான் 100% செய்ய மாட்டேங்கிறதுக்கு கேரண்டி இல்ல இல்ல. ஏன்னா எனக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குல்ல. அப்ப லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்தா நான் தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ ஓகே, நம்ம இன்னும் நல்லா மெருகேற்றதுக்காக, என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம கிட்ட தப்பித்தவரை கூட இந்த தவறை நான் வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு இறைவனாக பார்த்து குற்றம் சொல்லுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்க மனசுல இப்படி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படின்லாம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணாதேன்னு ஏதோ அட்வைஸ் பண்ணும்போது, சரிங்க என்ன மாத்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது கேட்க முடியும்னு சொல்ல வரேன். சரியா? ஏன்னா அவங்க சொன்னதை நீ அப்படியே அக்செப்ட் பண்ணல, ஆனாலும் அக்செப்ட் பண்றேன். உன்னை மெருகேற்றிக்கிறதுக்காக அக்செப்ட் பண்ற, அவங்களுக்கும் கூல் ஆயிடும், உனக்கும் கூல் ஆயிடும். இது ஒன் வே ஆஃப் அக்செப்டன்ஸ். சரியா? டைரக்ட்லி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது வே வந்து கிருஷ்ணா ஃபீல் ஈஸியஸ்ட் வே எனக்கு தெரிஞ்சு. கிருஷ்ணா ஃபீல் என்ன சொல்றோம், சாட்சாத் கிருஷ்ணனே சும்மா நாச்சுக்கும் இப்ப சீண்டி விளையாடுறான். ஆக்சுவலா அவன் வேற ஒரு ரோல்ல, வில்லன் ரோல்ல வந்துட்டோ அல்லது வேற ஒரு நெகட்டிவ் ரோல்ல வந்துகிட்டோ என்னை புறம் போடுகின்றான், என்னை சோதித்து பார்க்கின்றான், என்னோடு விளையாடுகின்றான். என்ன கஷ்டம் நம்ம கண்ணட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல. ஆமா கண்ணா, செய்யவே இல்லை. ஆமா, இனிமே நான் வந்து இந்த தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக எனக்கு ஈகோ இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கண்ணன் தானே விளையாடுறான் என்று நாம் புரிந்து கொண்டால், கண்ணன் ஈகோ விட்டு அக்செப்ட் பண்ணிடலாமே. நீ வரவன் எவனோ நினைக்கிறதுனால தானே அவ்வளவு வலிக்குது உனக்கு. இவன்ட்ட நான் அக்செப்ட் பண்ணவா அப்படின்னு. இருக்கிறது கண்ணனை தவிர எதுவுமே இல்லை. அப்ப உனக்கு குற்றம் சொன்னா கூட அவன் நன்றி, அவன் அனுபவம் அசையாது. அப்ப அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது கிருஷ்ணா ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பா ஸ்ட்ரைட் அவே ஓகே, நான் இனிமே தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன், தப்பே பண்ணல ஆனாலும் தப்பு பண்ணாம பாத்துக்கிறேன்னு ரொம்ப ஈஸியா சாரி கேட்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிப்ஸா முடியும். அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது டிப்ஸ். சொல்யூஷன் என்னவோ இதுதாங்க. ஆக்சுவலா வந்து யாராவது குற்றம் சொல்லும் போது, முத்திரை குத்தி சொல்லும் போது நீங்க மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றதுதான் தீர்வு இந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து அவங்கள கூல் டவுன் பண்றதுக்குன்றதை விட அவங்க வந்து முத்திரை குத்தி பேசும்போது இந்த இடத்துல வேற சொல்யூஷனே கிடையாது. சரின்னு சொல்றதை தவிர உடனே நீங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். நீங்க இத சாக்கா வச்சுக்கிட்டு நீ அதை பண்ணல அதை பண்ணலன்னு அவங்க 1000 தான் சொல்லட்டும். நம்ம ஃப்ரீடம் நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்துங்கிறது நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்போ மீண்டும் மீண்டும் நீ எது சரி என்று உனக்கு தோன்றுகிறதோ அதையே செய். ஆனால் அவர்கள் வந்து நீ ஏன்டா இப்படி தப்புன்னு நீ நேத்து தானடா ரியலைஸ் பண்ண, மறுபடியும் ஏன்டா அதை தப்ப பண்ண அப்படின்னா, ஐயா மீண்டும் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள், என்னால் மீண்டும் முடிந்தவரை முயற்சிக்கின்றேன் என்று சொல்லி நீ டிராவல் பண்ணிட்டு போலாமே. ஏன்னா அவங்க விஷன்ல அது தப்புன்னு பட்டிருக்கு. அது என்கிட்ட 5 or 10% இருக்குங்கிற ரியலைசேஷன் எனக்கு வந்துடுச்சு. அதை நிவர்த்தி பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு சரின்னு தான் 2வது தடவையும் பண்ணேன். 2வது தடவையும் 5-10% நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இன்னும் மெருகேற்றிப்போம், இன்னும் மெருகேற்றிப்போம். அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே, ஆனா நீ எது சரின்னு படுதோ அதான் பண்ணிட்டு போகவே போற. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது இன்னும் மெருகேற்றிக் கொள்கிறேன், மெருகேற்றிக் கொள்கிறேன்னு நீ உன் திசையில போக. அப்படியே அவங்க சொன்னது செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் அவர்கள் சொல்வதில் 5-10% இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணி மன்னிப்பும் கேட்கிறோம். அப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டோம். இங்க நம்மளையும் மெருகேற்றிட்டு இருக்கோம். அப்படியே அவங்க சொன்னதை நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடிமையா இருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஒன்றும் அடிமையாகவும் இல்லை. நம்ம ஃப்ரீடம்னா நம்ம. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி தான் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கிருஷ்ணா ஃபீல்லையும் ஈஸி, அல்லது 5-10% இன்னும் ஞானி ஆகல, ஸோ நான் என்னை மெருகேற்றிக் கொள்கிறேன்னு சொன்னாலும் ஈஸி. இன்னொரு சிம்பிளஸ்ட் பாயிண்ட், அவங்க விஷன்ல உண்மைதானே, அவங்க சொன்னது சரிதானே. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஆஃப் விஷன் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் விஷனை வச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாருமே அவங்க செய்யறது சரிதான். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வந்து திருடுறான் அப்படின்னா
இந்த கலிகாலத்துல திருடினாதான் வாழ முடியும், என்ன பண்றது, எல்லாரும் அவனை அமுக்குறாங்களே, அவனுக்குன்னு ஒரு மனசாட்சியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பான். அவன் புத்தி சொல்லியிருக்கு, திருடினாதான்டா இந்த உலகத்துல வாழ முடியும். அவன் ஏன்னா இல்லைன்னா நம்மளை கொன்றுமே, மனசாட்சியை கொன்றுமே. அந்த மனசாட்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அந்த புத்தி வந்து அவனுக்கு அந்த கைட் பண்ணிருக்கு. அப்ப அவனுடைய புத்தி அதை சரி என்று சொல்வதால் தான் அதை செய்திருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரும் அவங்கவங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து அவங்கவங்க புத்திக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அது சரியா இருந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. நீ தப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் தவறுதான் அவங்க விஷயம்ல. அவங்க விஷயம்ல நான் தவறு செய்து விட்டேன் என்று புரிந்து கொண்டு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுறேன். நீ மாற வேணாம். நீ உன் விஷயம்லயே இரு. நீ இப்படியே இருந்துக்கோ. நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணிக்கோ. ஆனால் மன்னிப்பு கேட்க முடியும்ன்றேன். ஏன் முடியும் அப்படின்னா, அவங்க விஷயம்ல இருந்து பார்க்கும்போது நான் தப்பு தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆதலால் அவர்கள் விஷனிலிருந்து நான் செய்வது தவறு என்ற காரணத்தினால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆம், நான் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணு. உடனே நீங்க கேட்பீங்க, ஐய மறுபடியும் நாளைக்கு வந்து கேட்பான்ல அவன், என்னடா நேத்து தப்புன்னு ஒத்துக்கிட்ட மறுபடியும் அதையே பண்றேன்னு கேட்பானே அப்படின்னா, மறுபடியும் புரியுதுங்க, நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னால மாத்திக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். ஏன்னா என் விஷன்ல இருந்து நான் போற பாதைய என்னால மாத்திக்க முடியாது. அவன் விஷன்ல இருந்து நான் சாரி கேட்கிறதுன்றது நியாயம். ஆனா என் விஷன்ல இருந்து நான் போற பாதைய மாத்திக்க முடியாது. அப்ப மாத்திக்க முடியாது அப்படிங்கிறதுனால முடியலைன்னு சொல்றேன். புரியுது. உங்க விஷன் புரியுது. நான் பண்றது தப்புன்னு புரியுது. ஆனா என்னால மாத்திக்க முடியலையே. என்ன பண்றதுங்க? முயற்சி பண்றேன் என்று சொல்லினால் ஒண்ணும் தவறு இல்லையே. குடிகாரன் குடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே குடிச்சிட்டே தானே இருக்கான். ஏன்டா தப்புன்னு தெரியுதுல்லடா, பின்ன ஏன்டா குடிக்கிற? தெரியுது, ஆனா முடியலையே அப்படின்னு ஒரு தவறான விஷயத்துக்கு அவன் பாட்டுக்கு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான். நீங்க ஞான விஷயத்துக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் விஷன்ல தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஞான பாதையில போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்ப நம்ம தப்பு பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் விஷன்ல நம்ம பண்ணது தப்பு தானே. அப்போ ஏத்துக்கோ. நம்ம வெல் விஷர் வேற. பாவம் அவன் மனசை கஷ்டப்படுத்திடணும் இல்லையா? அவன் விஷன்ல நம்ம பண்ணது தப்பு அப்படின்னா அவன் மனசு கஷ்டப்படுது இல்ல. நம்மளால அவன் மனசு கஷ்டப்படுது இல்ல. அவன் மனசு கஷ்டப்படுறதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில இன்டைரக்டா காரணமா இருக்கேன்ல. ஐயோ இறைவா! என்னால நீ கஷ்டப்படுறியாடா? மன்னிச்சிடுறா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லித்தான் பாரேன். ஆனா மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டேன்றதுனால நான் என் பாதையில தான் நான் போவேன். அப்ப மறுபடியும் அவனுக்கு கோவம் வருமே. மறுபடியும் மன்னிப்பு கேட்டா போச்சு. சோ ஒவ்வொரு வாட்டியும் உன் பாதையிலே நீ சென்றாலும் கூட அவன் விஷனுக்கு ஏற்றால் அவன் மனதை புரிந்து கொண்டு அவனுக்காக நீ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாழ்வதால் குறைந்து விட மாட்டாய். நீ ஈகோல சொல்றதுதான் பிரச்சனை. இப்ப மன்னிப்புங்கிறது ஈகோல சொல்ல முடியாது இல்லையா? இல்லப்பா என்னால மாத்திக்க முடியல. என்னால அதாவது நான் நான் ஞான பாதையில இருக்கேன். எங்க குரு இப்படிதான் இருக்க சொன்னாங்க. நான் அப்படித்தான் இருப்பேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் மனசுக்கு இது சரின்னு படுது. அதனால அப்படிலாம் இல்ல. குடிகாரனுக்கு சரின்னு எல்லாம் படல. இயல்பாவே அவனுக்கு பிடிக்காம இருக்க முடியல. அப்படி இயல்பாவே என்னால ஞானத்தை விட்டு வெளிய வர முடியல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருந்துகிட்டு, நீங்க ஞானமாவே இருங்க. அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க விஷன்ல தப்பு. அப்படிங்கிறப்ப அவங்க திட்டத்தான் செய்வாங்க. நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்கள் இயல்பிலேயே இருக்கப் போகிறீர்கள். இதுல என்ன கஷ்டம்? நான் அவங்களுக்கு அடிமையா இருன்னு சொன்னா கஷ்டம். நீ மன்னிப்பு தான் கேட்க சொன்னேனே தவிர, நீ உன் இயல்பில் தான் இருக்க சொல்லுகின்றேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஈகோ ரைஸ் ஆகக்கூடாது. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்ணன் என்ன சொல்றான்னா, நீ என்ன பண்றன்றத பத்தி கவலையே பட மாட்டான். நீ ரைட் பண்ணு, தப்பு பண்ணு. ஆக்சுவலா கண்ணன் விஷயம்ல ரைட் தப்பே கிடையாதுங்க. ஈகோல இருந்தா தப்பு. ஈகோ இல்லைன்னா ரைட். அவன் பாயிண்ட் ஆஃப் விஷயம்ல இந்த ஒண்ணு தான் வச்சிருக்கான். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து 100 கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். இப்ப இதுதான் ரைட், இதுதான் ரைட். இவனுக்கு இது ரைட் தப்பு. எனக்கு இது வேற ஒண்ணு ரைட் தப்பு. இவனுக்கு வேற ஒண்ணு ரைட் தப்பு. நீ எங்க போயிட்டு எல்லார்கிட்டயும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அதெல்லாம் சான்ஸே இல்ல. பட் கண்ணனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, அவங்களே ஈகோலயோ அல்லது ஒரு கோபத்திலயோ ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா, நான் கோபப்படாமல் இருந்தா கண்ணனுக்கு பிடிக்கும். அந்த இடத்துல என் ஈகோ ரைஸ் ஆகாம இருந்தா என் கண்ணனுக்கு பிடிக்கும். நான் செய்யாத தவற அவங்க வந்து சொல்லும்போது நான் அன்அஃபெக்டடா இருந்தேன்னா என் கண்ணனுக்கு பிடிக்கும். என் கண்ணனுக்கு பிடிக்கிறத நான் செய்யணும். முக்கியமா அவங்கள்ட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு என் ஏகோவ விட்டு சொன்னேன்னா என் கண்ணனுக்கு பிடிக்கும். அத பண்ணுங்கன்றேன் நானு. அப்போ அண்ணன் வந்து அவனுக்கு அடிமையா இருன்னு சொன்னா நமக்கு கஷ்டம். நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே.
அவன் ஈகோவை சுரண்டுவான். அவன் எவ்வளவுதான் ஈகோவை சுரண்டுனாலும் நீ அன்அஃபெக்டடா, நீ ஈகோ ரைஸ் ஆகாம அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவங்கள கூல் டவுன் பண்ணக்கூடிய தகுதி இருக்கா என்பதுதான் இங்க டெஸ்ட். எனக்கு ஜெயிச்சு காட்டுங்க அந்த டெஸ்ட்ல. ரெண்டாவது எது சரி எது தப்புன்னு நமக்கே தெரியாதுங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது தப்பா இருக்கலாம், அவங்க நினைக்கிறது கூட சரியா இருக்கலாம். ஆனா நம்ம நினைக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். என் மனசுக்கு விரோதமா, என் மனசுக்கு அதாவது இப்போ ஈஸ்ட்ல போறதுதான் சரின்னு வச்சுக்கோங்களேன். என் மனசுக்கு வெஸ்ட்ல போறது சரின்னு பட்டுச்சு. என்னுடைய வெல்விஷர் எல்லாம் சேர்ந்து ஈஸ்ட்ல போ அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து வெஸ்ட்ல போகணும்னு நினைக்கிறேன். தப்பு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஈகோ இல்லாம அந்த தப்பு பண்ணிட்டு போங்கிறேன் நானு. இதை விட ஈஸியா என்னங்க ஆன்சர் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாரும் ஈஸ்ட்டுக்கு போ. அது சரியும் கூட. சரியா? நான் என்ன சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னால எனக்கு என்னவோ இப்படிதான் போகணும்னு தோணுது. இப்படிதான் என் கால் இழுக்குது. என் வண்டி இப்படியே போகுது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிரும். மறுபடியும் வந்து நல்லா திட்டுவாங்க. திட்டு வாங்கிக்கோ. மறுபடியும் அவன்ட்ட மன்னிப்பு கேளு. மறுபடியும் வெஸ்ட்லயே போ. நீ ஏன் 2 தடவ முட்டிட்டு இது தப்புன்னு உணர்ந்துருவ. உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா இதுதான் அவங்க சொன்னாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ல போ. நீ அடிபட்டு கூட தெரிஞ்சுக்கோ தப்பில்ல. ஆனா அடுத்தவங்க கிட்ட ஈகோ காட்டாம நீ தப்பு பண்றியா? அண்ணன் பாக்குறது நீ ஈகோல இருக்கியா இல்லையான்னு மட்டும்தான் பாக்குறான். நீ தப்பு பண்றியா ரைட் பண்றியா அவனுக்கு பிரச்சனையே இல்ல. தப்பு பண்ணா திருத்திக்கலாம் அவனும் பிரச்சனை இல்ல. பெரிய தப்பு என்ன? ஈகோல இருக்கிறது மட்டும்தான் பெரிய தப்பு. அப்படிங்கிறப்போ இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? ஈஸியா தானே இருக்கு. யார் என்ன திட்டினாலும் வாங்கிக்கோங்களேன். அப்கோர்ஸ் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க அப்படின்னாலும் உங்க மேல விசுவாசத்தோட கேட்கறாங்க அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க பாட்டுக்கு ஆமா நான் பண்ணது தப்புதான் தப்புதான்னு சொல்ல வேணாம். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்கை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் அதை ரைட்டுன்னு நினைச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கரெக்ட் தான் இப்பயும் வரைக்கும் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் 99% ஆஃப் தி கேசஸ் நமக்கு அப்படி வராதுங்க. நமக்கு நம்மளை யாரு நம்பி, நம்மளை யாரு விசுவாசம் வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட யாரும் அப்படிலாம் இல்ல. அப்படிங்கிறப்போ 99% ஆஃப் தி கேசஸ் அவர்கள் குற்றம் சொன்னால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள். ஈகோ ரைஸ் ஆகாம பாத்துக்கோ. மன்னிப்பு கேட்பது என் அகங்காரத்தை கொள்வதற்காக. இதுல ஒரு பியூட்டி இருக்குங்க. ஒரு டிப்ஸை கேட்டுக்கிட்டு நம்ம அம்பிகா சொன்னார்ல, ஏன்னா அவர் ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை அழகா வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக எடுத்துக்கலாம். அம்பிகா என்ன பண்ணுவாங்க, ஆட நல்லா தான் இருக்கு இந்த டிப்ஸ், ஓகே மன்னிப்பு கேட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும் அவ்வளவுதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவ ஏதாவது குற்றம் பண்ணியிருப்பா. அவங்க சொல்லும் போதே ஆமா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, அதான் மன்னிப்பு கேட்டேன்ல அப்புறம் என்ன, தப்புதான் தப்புதான் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டென்ஷனை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்கறது ஃபுல் ஃபீலிங்கோட நம்மால் இன்னொரு ஜீவன் கஷ்டப்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல உண்மையில நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்மால் அவர்கள் கஷ்டப்பட்டுக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஃபீலிங்கோட சாரிங்க எனக்கு புரியுது உங்க ஃபீலிங் நல்லாவே எனக்கு புரியுது, ஆனா என்னால வந்து இந்த வழியில எனக்கு கால் தானா போகுதே என்ன பண்றதுன்னு தெரியல, நான் மாத்திக்க ட்ரை பண்றேன், நான் திருந்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணுன்னு சொன்னேன். நல்ல அழகா சொல்லிட்டாரு அண்ணா, தப்பு கூட பண்ணிக்கூடா நீ மன்னிப்பு மட்டும் கேட்டு தப்பு பண்ணுன்னா சொல்லிட்டாருன்னு நீ பாட்டுக்கு ஈகோலயே தப்பு, ஈகோல மன்னிப்பு கேட்டு ஈகோலயே தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க, நம்ம தப்பு பண்றதும் லவ்ல தப்பு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எது ரைட்டு தப்புன்னு நமக்கு தெரியாது. அதனால லவ்வை என்ஷூர் பண்றது மட்டும்தான் உண்மையான விஷயம் ஞானம் அப்படிங்கிறதுனால அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. சரியா? ஸோ இப்படி நீங்கள் அவர்கள் 3 டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒண்ணு, அவர்கள் சொல்லும் போது ஒரு 5-10% அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கும். ஏனென்றால் நாம் ஞானிகள் இல்லை ஆதலால் அக்செப்ட் பண்ணு மன்னிப்பு கேளு. இன்னொன்னு, கிருஷ்ணா ஃபீல்ல உன் கண்ணன்டா அவன், உன்னை சோதிக்கிறதுக்காக தான்டா அப்படி கேள்வி கேட்கிறான், நீ தப்பே பண்ணலைன்னாலும் பரவாயில்ல நீ ஈகோல இருக்கியான்னு சுரண்டி பாக்குறான், நீ ஈகோ இல்லாம மன்னிப்பு கேள உன் கண்ணன் தானே என்று கிருஷ்ணா ஃபீல் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 3வது கிட்டத்தட்ட அதேதான், அடுத்தவங்களுடைய ஃபீலிங்கை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு. சோ அவங்கவுங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அவங்க விஷன்ல அவங்க ரைட்டா தான் இருக்காங்க, அவங்க ரைட்டுங்கிறது அவங்களுக்கு ரைட்டுங்கிறதுக்கு நான் இப்ப தப்பா இருக்கேன், அதனால அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம வெல்விஷர் இல்லையா? சோ அவங்களுக்கு விரோதமான பாதையில நம்ம போறோம் இல்லையா? அவங்களால அது தாங்க முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா?
ஃபீலிங்க்கு ஒரு மன்னிப்பு கேட்டா என்னவா குறைஞ்சா போயிடுவே. சரி, இதைத்தான் இந்த குட் மார்னிங் மெசேஜ்ல சொல்லியிருக்கேன். அன்பை மேம்படுத்த. ஸோ த லவ் இஸ் தி அவர் கீ ஃபேக்டர். மன்னிப்பு கேளேன். அன்போடு அன்பிலே மிளர்வதற்கு மன்னிப்பு கேட்டால் அகங்காரத்தில் கேட்கக்கூடாது. மன்னிப்பு கேட்பது என்பது நம் அகங்காரத்தை மிகப்பெரிய அளவிலே உடைத்து நமது ஞானப்பாதையிலே மிக விரைவாக பயன்பட வைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வேணா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஆன்சர்.